கடந்த வருடம் ரஜினியோட நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படம் அமோகமான வெற்றியை பெற்றது. அதனால தற்போது டபுள் வழங்க உற்சாகத்தோட வயது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான், அதையெல்லாம் தாண்டி ஆர்வம் இருந்தால் ஜெயிக்கலாம் என்பதை நிரூபிக்கும் விதமா 73 வயதிலும் நிற்க கூட நேரம் இல்லாமல் பிஸியா நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுவும் இப்போதும் கொஞ்சம் கூட இவருடைய எனர்ஜி குறையாமல் நடிப்பது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இதனைத் தொடர்ந்து ரஜினி நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கும் படங்கள் அனைத்தும் விடாமல் வரிசை கட்டி நடித்து வராரு. அந்த வகையில் தற்போது ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிந்த நிலையில இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முழுமையான படப்பிடிப்பு நிறைவடைந்து முடிஞ்சு விடுமா. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 171 இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. லோகேஷோட இயக்கமும் ரஜினியோட நடிப்பும் இணைந்து வரக்கூடிய படம் வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அந்த வகையில் ஜெயிலர் படத்துடைய வசூலை விட அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள். அடுத்ததா லோகேஷ் கூட்டணியை முடிச்சு விட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் கூட கூட்டணி அமைப்பார்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட கூட்டணி வைக்க போறாராம். மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய படங்களோட கதைக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா அவர் எடுப்பாருன்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை. அந்த வகையில ரஜினி சேர்ந்திருப்பதனால இவர்களுடைய காம்போல இருக்கக்கூடிய படம் விமர்சன ரீதியா கண்டிப்பா பயங்கரமான வெற்றி பெறும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இதையெல்லாம் முடிச்சுட்டு யார் கூட தான் கூட்டணி வைக்க போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார்னு எதிர்பார்க்கிற நேரத்துல தான் நெல்சனோட மீண்டும் மறுபடியும் கூட்டணி வைக்கும் விதமா ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துல நடிக்க போறாரு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிந்த நிலையில கலாநிதி மாறன் இதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டாராம். அந்த வகையில இதற்கான ஒவ்வொரு விஷயங்களும் இறங்கி செய்வதற்கு நெல்சன் இப்பவே தயாராகிட்டு வராரு. அதை தொடர்ந்து அடுத்த படம் யாரோட கூட்டணி வைக்க போறாருன்னு ரொம்பவே ஆவலோட ரசிகர்கள் காத்திருந்தாங்க. அந்த காம்போவையும் இப்போ அறிவிச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம இளம் இயக்குனர் ஜவான் படத்தை எடுத்த அட்லி தான் அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்க போறாராம். அட்லி எடுக்கக்கூடிய படங்கள் காப்பி கேட் படமா இருந்தாலும் வசூல் அளவில் பட்டையை கிளப்பிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அதனால இந்த படமும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகிவிடும் சொல்லிட்டு நம்பப்படுது. ஆக மொத்தத்தில் தற்போது விஜய் அரசியலிலும் அஜித் பைக் வேர்ல்ட் டூர்லையும் பிஸியாக இருப்பதனால இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தலைவர் களத்தில் இறங்க தயாராயிட்டாராம். இதனால இனிமே வரப்போகிற காலங்களில் தலைவரோட சம்பவத்தை பார்க்க அனைத்து ரசிகர்களும் ரெடி ஆயிருங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு போங்க.